கிறிஸ்துவுக்குள் பிரியமானவர்களே, ஆண்டவர் நம்ம எல்லாருக்கும் ஒரு தாளந்தை கொடுத்திருக்கிறாருங்க. எனக்கும் ஒரு தாளந்தை கொடுத்திருக்கிறாரு. அது என்னன்னா, பாட்டு பாடுற தாளந்து. அப்படி கொடுத்திருக்க தாளந்தை நம்ம சும்மா வச்சிருக்க கூடாதுல்ல, நம்ம ஆண்டவருக்காக அதை பயன்படுத்தணும். நானும் இந்த நேரத்துல என்னோட தாளந்தை ஆண்டவருக்காக பயன்படுத்த விரும்புறேன். ஒரு பாடலை கேட்கலாமா? மீன் கேட்டால் பாம்பை அருள்வாருண்டோ, கல் தின்ன கொடுக்கும் பெற்றோருண்டோ. மீன் கேட்டால் பாம்பை அருள்வாருண்டோ, கல் தின்ன கொடுக்கும் பெற்றோருண்டோ. பொல்லாதோர் கூட செய்திடார், நற்பெய்தான் நலம் அருள்வார். பொல்லாதோர் கூட செய்திடார், நற்பெய்தான் நலம் அருள்வார். பரிசுத்தர் கூட்டம் நடுவில் ஜொலி தேடும் சுத்த ஜோதி அரூபியே, இவ்வேளையில் அடியா நெஞ்சம் வாரீரோ. அரூபியே, இவ்வேளையில் அடியா நெஞ்சம் வாரீரோ. ஆமாங்க, மீன் கேட்டா பாம்பை கொடுக்கிறவர் இல்லைங்க, அப்பத்தை கேட்டா கல்ல கொடுக்கிறவர் இல்லை. ஏன்னா உலக பிரகாரமா நம்மளுக்கு கொடுக்கப்பட்ட தகப்பனும் தாயும் கூட நம்ம இது வேணும்னு சொன்னா உடனே நம்ம பிள்ளைக்கு வேணும்னு சொல்லி வாங்கி கொடுக்குறாங்க. இன்னொன்னு நம்மளுக்கு ரொம்ப கம்மியா தான் சொல்றாங்க. எப்படி இருந்தாவது நம்ம பிள்ளைங்களுக்கு வாங்கி கொடுத்தணும்னு சொல்லி வாங்கி கொடுக்குறாங்க. அப்ப நம்மளுடைய பரமபிதாவை ஒரு நிமிஷம் யோசிச்சு பாருங்களேன். அவர் நமக்கு எவ்வளவு ஒரு நல்ல தேவனா இருக்கிறாரு. அப்படிப்பட்ட தேவனுக்கு நம்மளுடைய தாளந்தை வெளிப்படுத்துறது எவ்வளவு முக்கியம். இந்த நேரத்திலையும் ஆண்டவருடைய சமூகத்துல நம்மளை ஒரு விசையாக ஒப்பு கொடுக்கலாமா? ஸ்தோத்திர ஆண்டவரே, நன்றியோடு துதிக்கிறோம். ஆண்டவரே, நீங்க எங்களுக்கு கொடுத்திருக்க தாளந்தை உங்களுடைய நாம மகிமைக்காக உபயோகப்படுத்த எங்கள் ஒவ்வொருவருக்கும் நீங்க கிருபை செய்யுங்க. இயேசுவின் மூலம் வேண்டிக் கொள்கிறோம் நல்ல பிதாவே, ஆமீன்.